இன்று நாம் தியானிக்க இருக்கிற பார்க்க இருக்கிற பாவம் என்ன என்றால் கோபம். அந்த கோவத்தை நாம் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையின் மூலம் நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கோவம் ஒரு பாவம். நம்ம யோசிக்கலாம், கோவம்லாம் ஒரு பாவமா அப்படின்ட்டு. வேதாகம் நம்ம தெளிவாக கூறுகிறது. எபிஷியன்ஸ் 4:26 நாம் வாசிப்போம் என்றால், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது என்று நாங்கள் வாசிக்கிறோம். கோபம் ஒரு பாவம். அது என்ன பண்ணும்? நம்முடைய மனதை இடையூறாக மாற்றும் மற்றும் நமக்கு விரோதமாக முறையில் அந்த கோபம் நம்ம செயல்பட வைக்கும். கோபம் எல்லா மனிதருக்கும் இயல்பாக இருக்கும். ஆனா அந்த கோபத்தை வைத்து நம்ம அநேக பாவங்களை செய்யறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கும். சோ வேதாகம் நமக்கு இந்த கோபத்தை நம்ம எப்படி கட்டுப்படுத்த முடியும், இந்த கோபத்தை நம்ம எப்படி விடுதலை பெற முடியும் என்று நம்மளுக்கு 3 காரியங்களை நம்ம வேதாகத்தின் அடிப்படையில இருந்து நம்ம பார்க்கலாம். முதலாவது கோபம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? கோபத்தில் நம்ம மெதுவாக இருக்கணும் அப்படிங்கிற வசனம் நம்முடைய வேதாகத்திலே குறிக்கப்பட்டிருக்குது. ஜேம்ஸ் சாப்டர் 1:19 நம்ம எடுத்து வாசித்தோம்னா, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். இந்த இடத்துலதான் நம்ம ரொம்ப தப்பு பண்றோம். கோபம் வரும்போது நம்ம உடனே என்ன பண்ணிடுறோம், பொறுமையா இல்லாம டக்குன்னு வார்த்தைகளை விட்டுறோம், இல்லைன்னா திட்டி அடிச்சிடறோம். ரொம்ப நம்மளையும் அறியாம அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம நம்ம அதை பேசி விடுறதுனால ஒரு சின்ன காரியமா தான் இருக்கும். ஆனா அந்த கோபத்தின் நிமித்தம் நம்ம சடனா அதுல நம்ம நம்ம அதுல பேசும்போது அது ஒரு பெரிய பிரச்சனைகளை கொண்டு நம்ம விட்டுறது. அதனால வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது, கோபிக்கிறதுக்கு தாமதமாய் இருக்க கடவீர்கள் அப்படின்னு. நம்ம அநேக நேரங்களில் அந்த கோபம் வந்தோடனே இந்த தப்பை தான் நம்ம பண்ணிடுறோம். அதை பண்ணாம நம்ம தாமதமா இருந்து அவசரப்படாம கோபம் வரும்போது அந்த இடத்துல நம்ம நிதானமா இருந்து அதை காத்துக்கொண்டோம்னா ஒரு பெரிய ஒரு பாவத்துக்குள்ள நம்ம போய்விடாதபடிக்கு நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியும். ரெண்டாவது நம்ம என்ன பண்ண முடியும்னா, கோபத்தினால நிறைய நம்மளுக்குள்ளே மன்னிக்க முடியாத நிறைய காரியங்கள் நம்ம மனதுக்குள்ள அந்த கோபத்தை வச்சு மத்தவங்க மேல பிட்டர்னஸ், அவங்களை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு கோபம் வருகிற சூழ்நிலைகள் நம்மளுக்கு நிறைய நேரங்கள் நம்ம உருவாயிருக்குது. நம்ம மறக்கணும்னு நினைச்சா கூட நம்ம அவங்களை பார்த்த உடனே அந்த பழைய காரியங்கள் நம்மளுக்கு அந்த கோபம் நம்ம இன்னும் அக்ரிவேட் பண்ணும். சோ இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்றவங்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். இயேசுவானவர் மற்றவர்களை நம்மளை மன்னிச்சார், நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சார். அதே போல நம்மளும் மற்றவங்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். எபேசியர் அதே 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல சொல்லியிருக்குது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். நம்ம ஒருத்தர் மேல நமக்கு கோபம் வருதுன்னா அவங்களை நம்ம மன்னிக்க கற்றுக்கொண்டோம்னா, இந்த வசனத்தை நம்ம நினைவு கூர்ந்து நம்ம மன்னிச்சோம்னா அந்த நம்மளுக்கு அது ரொம்ப நன்மைக்கு எதுவாய் முடியும். ஏன்னா நிறைய நேரங்களில் பார்க்கும், நம்ம கோபத்தை அடக்கி வைக்க அது மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு தான் அது என்ன பண்ணும், தீங்கி விளைக்கும், நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், நம்மளுக்கு தான் நிறைய சொல்றது சோர்ந்து போயிடும். நம்ம மற்றவங்களை நம்ம மன்னிக்க பழகும் போது நமக்குள்ள அந்த கோபம் நம்மளை விட்டு நீங்கி நம்மளுக்கு ஒரு சமாதானம் நம்மளுக்கு தரும். இன்னொரு கோபம் வரும்போது நம்ம பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ளணும். கடும் சொற்களை படக்கூடாது. ப்ராவர்ப்ஸ் 15 சாப்டர் 1 கூட சொல்லி கடும் சொற்கள் என்ன பண்ணும், கோபத்தை எழுப்பும். அதனாலதான் நம்ம கோபம் படும்போது தாமதமா இருக்கணும். நம்ம பொறுமையா இருக்கும்போது வார்த்தைகள் நம்ம விட மாட்டோம். கடும் சொற்கள் என்ன ஆகும், இன்னும் கோபத்தை பெருசுப்படுத்தும். சோ கோபம் வரும்போது நம்ம பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ளணும். எதிரானவங்க நமக்கு எப்படி அவங்களோட கோபத்தோட நம்ம பேசும்போது அந்த இடத்துல நம்ம இரக்கமா நம்ம அமைதியா பொறுமையா இருந்தோம்னா அநேக பெரிய சண்டைகளுக்கு நம்ம ஒரு சமாதான தூதுவாக நம்ம அந்த இடத்துல நம்மள காத்துக்கொள்ள முடியும். நிறைய நேரங்கள் நம்ம நினைக்கிறோம், கோவம் வரும்போது நம்ம ரொம்ப கத்தி சண்டை போட்டாதான் நம்ம வலிமையானவர்கள் நினைக்கும். அப்படி அல்ல. அந்த இடத்துல நம்ம பொறுமையா இருக்கும்போது அவங்கதான் வலிமையானவர்கள் என்பதை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். கடைசியாக கோவம் வரும்போது நம்மளுக்கு சமாதானம் ரொம்ப தேவை. அந்த சமாதானத்துக்காக நம்ம ரொம்ப அலைந்து திரிகிறோம், ரொம்ப எரிச்சல் இருக்கிறோம். கோவத்தை இருக்கும்போது நம்ம ஆண்டவருடைய பாதத்துல சென்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்றது போல தேவனை நோக்கி கூப்பிடணும். வேதாகம் அழகாக சொல்லியிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்ம தேவைகளுக்கு மாத்திரம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தாம நம்ம கோவமா இருக்கும்போது கோவப்படும் போது ஏசப்பாட்ட போய், ஏசப்பா என்னால அவங்களை மன்னிக்க முடியல, எனக்கு கோவம் ரொம்ப வருகிறது, அந்த கோவத்தை எனக்கு இடத்துல இருந்து எடுத்து போடுங்க, எனக்கு ஒரு சமாதானத்தை தாங்க, ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது கடவுள் அந்த இடத்துல நமக்கு என்ன கொடுக்காரு, தேவ சமாதானத்தை கொடுக்காரு. அந்த 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக்கொள்ளும். கோபம் என்பது ஒரு பாவம். அது சின்ன கோவமோ பெரிய கோவமோ எப்பேற்பட்ட கோவமா இருந்தாலும் அது பாவம் என்பது நம்ம அழகாக நம்ம வேதத்துல கற்றிருக்கிறோம். அந்த கோவத்தை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, கோவத்தை நம்ம மெதுவாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், கோவத்தை மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். அப்படி நம்ம அந்த கோவம் நம்ம போல அப்படின்னா ஏவாவது தேவனத்துல கேட்டு அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம பிரயாசப்படுவோம். இந்த 2 நாட்கள்ல நம்ம எதுக்காக வந்திருக்கோம், ஆண்டவரே எனக்குள்ள அநேக காரியங்களை குறித்து கோவம் இருக்குது, எனக்குள்ள அநேக காரியங்கள் கோவம் எனக்கு வெளிப்படுது, நான் சின்ன காரணம் டக்குன்னு கோவப்படுறேன், குடும்பத்துல கோவப்படுறேன், பிள்ளைங்க மேல கோவப்படுறேன், வெளியிடத்துல நான் கோவப்படுறேன். ஏசப்பா பிள்ளைங்க நாங்க பொறுமையா இருக்க எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் தாமதமா இந்த இடத்துல நான் பேசுறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்க, இந்த கோவத்தை என்னிடத்துல இருந்து எடுத்து போடுங்க. இந்த நாட்கள்ல விசேஷமா நம்ம எல்லாரும் ஈவன் நான் என்னையும் கூட ஆண்டவரை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே என்னிடத்துல அப்படிப்பட்ட கோவம்ங்கிற பாவம் இருந்தா என்னிடத்துல எடுத்து போடுங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவரத்துல கேட்கும்போது ஆண்டவர் கண்டிப்பா அந்த கோவம் என்கிற பாவத்தை நம்மளுக்கு எடுத்து போட்டு நம்மளை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.